யூபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய டெசிஷன். அண்ட் அது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப கமிட்டடாக இருக்கணும். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டுக்கோ இருக்கிற மாதிரி. யூஸ்வலி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க யூஜி படிக்கிறாங்களாவோ பிஜி படிக்கிறாங்களாவோ இருப்பாங்க. அண்ட் இதை எப்படி கம்பேர் பண்ணலான்னா, யூஜி படிக்கிறதுனும் பிஜி படிக்கணும்னா ஒரு பைக் ஓட்ட கற்றுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் திடீர்னு யூபிஎஸ்சி எழுதுகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்பவே நீங்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டு போய் உங்களையே ஒரு காக்பிட்டில் உட்கார வச்சுருங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம். அப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? அதில் எத்தனை விஷயம் இருக்குது. பைக்கில் பிரேக்கு, ஆக்சிலரேட்டரு, கீரு இது தெரியும். ஆனால் ஃப்ளைட் ஓட்டணுன்னா உங்களுக்கு ரன்வே தெரியணும், விண்ட் டைரக்ஷன் தெரியணும், உங்களுக்கு அத்தனை இருக்கிற பட்டன்ஸை முதல்ல ஆக்டிவேட் பண்ண தெரியணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியணும், இதுக்கு ட்ரைனிங் வேணும், உங்கள் ஸ்பீடு வேணும், உங்கள் டேக் ஆஃபு, உங்கள் லேண்டிங்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை கற்றுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும். ஸோ பைக் ஓட்டிகிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு உங்கள் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு நம்ப முடியாது இல்லையா யூபிஎஸ்சினால. ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 2 வருஷம் இதெல்லாம் கற்றுக்குங்க. உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், உங்களோட மென்டாலிட்டியை டெவலப் பண்ணுங்கள், உங்களோட பியூரோக்ரஸியோட ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுங்கள். இது எல்லாம் தான் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் உங்களையே ட்ரெயின் பண்ணிக்கிறது ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஎஃப்எஸ்ஓ ஆகிறதுக்கு. ஸோ கெட் ரெடி ஃபார் த ரோலர் கோஸ்டர் ரைட்.